இப்போ இந்த வெள்ளெருக்கம்பலத்திலிருந்து அந்த வேட்டைக்காரன் கோவிலுக்கு செல்லும் வழியில் இருக்கக்கூடியது குகை மாதிரி ஒரு பள்ளம். இந்த பள்ளத்தில் தான் போகணும். இந்த பள்ளத்து வழியாக தான் போகணும். பார்த்திங்கன்னா இந்த பள்ளம் எவ்வளவு மழை துளி பெய்ந்தாலும் ஆற்று வழியாக தான் வருது. பாருங்கள், 2 செவுறு எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு சென்டரில் தான் போகுது தடம். ஆனால் எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ வெயில் அடிக்குது. தடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிறப்பாக அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வழி தான். இந்த வழி பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு. இந்த வழியாக தான் போய் ஆகணும். பூலவடி தான் போகணும். பூலவடி தான் போகணும். 5 கிலோமீட்டர் போகணும். பார்த்திங்கன்னா குகை மாதிரி ஒரு குளத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. இந்த குகையில் தான் இந்த கோயிலுக்கு போகிற வழி. இதில் தான் காரு, பைக்கு, டிராக்டரு அத்தனையும் இது போய் ஆகணும். இந்த கோயிலுக்கு வருடத்தில் ஒரு முறை தான் போக முடியும். இந்த கோயிலுக்கு போகிற சிறப்பு பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இயற்கை என்பதற்கு ஒரு அருமையான பொருளாகும். இயற்கையோட சீற்றத்துக்கு எந்த இதுவும் ஈடாகாது என்பதற்கு இது ஒரு விளக்காகும். பாருங்கள் எவ்வளோ ஒரு சிறப்புன்னு பாருங்கள்.